காவேரி வந்து குட்டி காவேரி பார்த்தது, அதுக்கப்புறமா வந்து அவங்க கிட்ட பேசினது, அவ்வளோ அழகா அந்த பொண்ணு பேசிச்சுமா. குட்டி குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ பவ்யமா வந்து அவ்வளோ பணிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு சாரதா வந்து நம்ம காவேரிக்கு ஒரு குழந்தை இருக்காளே, அவ எப்படி இருப்பா? ஏது இருப்பான்னு தெரியலையே! அவளும் இந்த வயசுல தானே இருப்பா. காவேரி உனக்கும் ஒரு குழந்தை இருக்குடி. இத எப்படி உன்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சாரதா. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, நம்ம குட்டி காவேரி வந்து ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி, ரொம்ப நல்லா இருக்கு டாடின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ல பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு மிஸ்ஸ மீட் பண்ணேன் டாடி. அந்த மிஸ்ஸும் நானும் இடிச்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் நான் சாரி சொன்னேன். அந்த மிஸ்ஸும் எனக்கு சாரி சொன்னாங்க டாடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சாரி எப்படி சொன்னாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத பிடிச்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு வந்து ரொம்ப பரவசம் அடைகிறாரு விஜய். அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாரு. காவேரி இந்த மாதிரி தானே நம்மகிட்ட சாரி சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு விஜய். இங்க வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு அடுத்து வந்து குழந்தைய தூங்க வச்சுறாரு விஜய். சீக்கிரமாவே நாளைக்கு காலையில எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள்லாம் சொல்லி தூங்க வைக்கிறாரு. இங்கே காவேரி வந்து அவங்களுக்கு திடீர்னு அந்த குழந்தைய பற்றி என்ன வருது, அந்த குழந்தை கையை பிடிச்சது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. ஏன் எனக்கு அப்படி ஞாபகம் வருது, அந்த குழந்தை மேலே எனக்கு ஏன் இப்படி அட்ராக்டிவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே காவேரி. அடுத்த நாள் வந்து இங்கே ஸ்கூலில் விடுறதுக்காக வந்து விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வராரு. கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு கிளாஸில் வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம வந்து குட்டி காவேரியை பாய் டாடி அப்படின்றாரு. பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபும் வந்து கொடுத்தது எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு விஜய் வந்து வந்துட்டுருக்காரு. அப்போ காவேரி வந்து கரஸ்பாண்ட் கிட்ட பேசிகிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து விஜயும் காவேரியும் ஒரே டைமில் அங்கே வந்துடுறாங்க. அப்போ வந்து கையில் இருக்க அந்த ஃபைலை வந்து தெரியாமல் விஜய் விளையாடிட்டே வரதால கீழே போட்டுறாரு. அதை எடுக்கிறதுக்காக முடியும் போது காவேரி அவரை கடந்து போயிடுறாங்க. விஜயும் ஃபைலை குனிஞ்சு எடுத்ததால காவேரியை பார்க்க முடியாமல் அவரும் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அடுத்து வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. கிளாஸ் ரூம் போனோம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க காவேரி. ஏன்னா அங்கே அதே குட்டி பாப்பா அங்கே இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே பரவசம் அடைகிறாங்க. இவ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து கேட்குறா. ஓ இந்த கிளாஸில் தான் நீயும் இருக்கியா அப்படின்னுவாங்க. மிஸ் நீங்கள் தான் எங்களுக்கு மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, ஆமாம் உங்களுக்கு மிஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோடய பேர் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு குழந்தைக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன மிஸ் பேர் காவேரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க ஒவ்வொருத்தராக. அப்போ வந்து எல்லாரோட பேர் சொல்லும்போது உன்னோட பேர் சொல்லு அப்படி சொன்னோன்னே மை நேம் இஸ் காவேரி அப்படின்றாங்க. என் பேரை கேட்கல, உன்னோட பேர் சொல்லு அப்படின்னோடனே மை நேம் இஸ் காவேரி மிஸ், என்னோட பேரும் காவேரி தான் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உன்னோட பேரும் காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து கன்னத்தில் வந்து கிள்றாங்க. சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. மிஸ் உங்கள் பேரும் என் பேரும் ஒரே பேராக இருக்குல்ல அப்படி சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க காவேரி. அடுத்த கிளாஸில் எல்லாமே வந்து அப்படியே கதைகள் மூலமாகவும் பாட்டு மூலமாகவும் அவ்வளோ அழகாக வந்து காவேரி எக்ஸ்பிரஷன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்த குழந்தை ரொம்ப சந்தோஷமடைகிறா. அடுத்து வந்து விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராரு. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் வெளியே. காவேரி இன்னும் விடலை, என்ன இன்னும் விடாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் காவேரி வராங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து போக முடியாமல் அப்படி நின்றுட்டே இருக்காங்க. என்னாச்சு ஏன் நிற்கிற அப்படின்னோடனே, டேடி இன்னும் வரல போல் இருக்கே அப்படின்னோடனே, டேடி இங்கே நிற்க மாட்டார், வெளியே தான் நிற்பார், இங்கே அலோடு இல்லைல்ல அப்புறம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி வா நானும் அங்கே தான் போகிறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காவேரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா கையை பிடிச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் வந்துடுது. அதனால் விஜய் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே வந்து திரும்பி நின்று பேசிகிட்டே இருக்கார். உடனே குழந்தை வந்தோடனே எங்கள் டேடி அங்கே நிற்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போகிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் நிற்கிறாரு. விஜய் பார்த்தோன்னா காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் விஜய் பார்க்கல. விஜய் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து வா வா அப்படி சொல்லிட்டு குழந்தைய கூட்டி உள்ளே வந்து அந்த வண்டியில் வந்து தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபோனுக்கு பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இங்கே வந்து காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இவரை நான் எங்கே பார்த்துருக்கேன், ஏன் எனக்கு இவரை பார்த்தோன்னு ஒரு மாதிரி தோணுது, யார் இவருக்கு எனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரே குழப்பம் அடையுது. ஒரே டென்ஷன் ஆகிடுறாங்க காவேரி. ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்களால வேறு எதையுமே யோசிக்கவே முடியல. அந்த உருவமே மனசில் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே யோசனை பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாத காவேரி ஒன்றும் புரியாமல் யோசனை பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே உட்காடுறாங்க. என்ன காவேரி என்னாச்சு காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்துமா அப்படின்றாங்க. என்னாச்சு சொல்லிடு, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே விடாமல் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி ஒன்றும் புரியாமல்.